ஏய் என்னடி சந்தோஷத்துல திக்குமுக்காடி துள்ளி குதிச்சிட்டு இருக்கியோ? என்ன மாமா, வீட்ல அம்பட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போது நான் எப்படி மாமா சந்தோஷப்பட முடியும்? ஏய் நீ வீட்டு பிரச்சனை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கியா? எப்பவுமே நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்ப. அப்படிலாம் இல்ல மாமா. இல்ல தெரியாம தான் கேக்குறேன்டி. அதாவது உன் பிரச்சனை வீட்ல தெரிய வரும்போது மட்டும் வீட்ல வேற ஏதாவது பிரச்சனை நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிப்பியா? உன் படிப்பு விஷயத்த வீட்ல சொல்ல வரும்போது வேற ஒரு பிரச்சனை நடந்தது, அதை என்னால சொல்ல முடியல. இப்ப உன்னை பத்தி சொல்லலாம்னு வரும்போது வீட்ல வேற ஒரு பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்கு, இப்போ என்னால சொல்ல முடியும். ஏற்கனவே அவங்க காயப்பட்டிருக்கிறதுனால மேலும் மேலும் அவங்களை காயப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் நான் அமைதியா இருக்கு. இங்க பாரு, உடனே நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்காத. இன்னும் உன் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு தான் இருக்கு. யாரையாவது ஏமாத்தி என்ன மாதிரி இழிச்ச வயனை கட்டி வைக்கலான்னு. இல்ல மாமா, என்னைய கூட விடுங்களேன். உங்க நிலைமை யோசிச்சு பாருங்களேன். என் நிலைமை என்ன ஆகும்? நான் நல்லா தாண்டி இருப்பேன். இப்படி ஒரு பொய்க்காரி என் வாழ்க்கை விட்டு போயிட்டான்னு நான் நிம்மதியா சந்தோஷமா தாண்டி இருப்பேன். உங்களை எல்லாரும் தப்பா பேசுவாங்க. வாழ வந்த பொண்ணை துரத்தி விட்டுட்டேன்னு உங்களதான் சொல்லுவார். சொல்லிட்டு போட்டேன்டி, நல்லா சொல்லிட்டு போட்டோம். இங்க பாரு, ஊர்ல இருக்கவன் அதை சொல்லுவான் இதை சொல்லுவான்னு சொல்லிட்டு ஊருக்காக உன் கூட நான் குடும்பம் நடத்திட்டு இருக்க முடியாது. இல்ல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வருதெல்லாம் சகஜம் தானே. ஏய், பிரச்சனைங்கிறது வேற, போலியா ஒரு வாழ்க்கை வாழ்றதுங்கிறது வேற. எனக்கு ஒருத்தைய காட்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அவ வேற. இப்ப என் கூட இருக்கிறது வேற ஒருத்தின்னு தெரிய வரும்போது என்னால எப்படி சகிச்சுக்கிட்டு உன் கூட வாழ முடியும்? பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. சொல்ல போனா உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இன்னும் என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ என்னால யோசிக்கவே முடியல. உன்னால என் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோ நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறியா? அப்படிலாம் எதுவும் ஆயிடாது மாமா. நீங்க தேவையில்லாம என்னென்னமோ யோசிக்கிறியா? நான் என்ன யோசிக்கணும் என்ன யோசிக்க கூடாது நீ எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காத. இனிமேல் உன் கூட என்னால வாழவே முடியாதுடி. அம்பிட்டுதான். நாளைக்கு மாமா கடை திறந்ததும் வீட்டுல எல்லா விஷயத்தையும் உன்னை பத்தி நான் சொல்லதான் போறேன். பொட்டி பட்டிக்கெல்லாம் எடுத்துட்டு ரெடியா இருந்துக்க. இந்த கேப்ல ஏதாவது தில்லாலங்கடி வேலையெல்லாம் பிளான் பண்ணி அப்படியே இங்கே செட்டில் ஆயிடலான்னு மட்டும் கனவுல கூட நினைச்சாத. உனக்கு இந்த வீட்டுல வாழ்க்கைன்றது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான். பேசணும்னு வச்சுக்க கொன்றுவேன். மேல ஏதாவது பேசணும்னு வச்சுக்க இப்பவே வெளியில போய் எல்லாருக்கிட்டையும் எல்லா உண்மையும் நான் சொல்லிடுவேன். பாரு, இன்னும் ஒரே ஒரு நாள், அது வரைக்கும் அமைதியா இருந்துட்டு போய்